Hello everyone, நாம பார்க்கறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.20ல மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. A system of 3 linear equations in 3 variables is inconsistent if their planes அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது 3 வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய 3 linear equation வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா, இன்கன்சிஸ்டன்ட்னா என்னென்னா நோ சொல்யூஷன், சொல்யூஷனே இதுக்கு கிடையாது. சரிங்களா, அதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லைன்னா அதோட பிளேன்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா, இங்கே நமக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய 3 லீனியர் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட பிளேன்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, இன்டர்செக்ட் ஒன்லி அட் அ பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது 3 பிளேன்ஸுமே, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 பிளேன்ஸுமே ஏதாச்சும் ஒரு புள்ளியில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இன்டர்செக்ட் ஆகிருந்ததுன்னா அது வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்டர்செக்ட் ஒன்லி அட் அ பாயிண்ட், அதாவது 3 பிளேனுமே ஏதாச்சும் ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆயிருந்தா அந்த சிஸ்டமுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது இது வந்து கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் இருந்தால் கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் இல்லைனா தான் இன்கன்சிஸ்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்சிஸ்டன்ட். ஓகேவா, அடுத்தது பி என்ன சொல்கிறாங்க, இன்டர்செக்ட் இன் அ லைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு லைனில் வந்து 3 பிளேன்ஸுமே இன்டர்செக்ட் ஆகிருக்கும். அதாவது இது ஒரு பிளேனு, அதே லைன்லேயே இன்னொரு பிளேன், அதே லைன்லேயே இன்னொரு பிளேன், அதாவது அது ஒரே ஒரு லைன்லேயே 3 பிளேனுமே இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆகும்போதும் அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. சரிங்களா, சொல்யூஷன் இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் தான். சரிங்களா, அடுத்தது சி. சி என்ன சொல்கிறாங்க, கோ இன்சைட்ஸ் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோ இன்சைட்ஸ்னால் என்னென்னா ஒரு பிளேனுக்கு மேலே இன்னொரு பிளேன் அப்படியே நமக்கு இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு பிளேன், 3 பிளேனுமே ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டியிருக்கும். ஸோ அப்போ அதுக்கு சொல்யூஷன் இருக்கா, இருக்குது. ஏன்னா ஒரு பிளேன் மேலே இன்னொரு பிளேன் ஒட்டியிருக்கும் பொழுது நிறைய பாயிண்ட்ஸில் வந்து அந்த பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. சரிங்களா, அப்போ இதுக்கும் நமக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு கன்சிஸ்டன்ட் தான். இப்போ இந்த 3மே நமக்கு எப்படி வந்திருக்கு, சொல்யூஷன் இருக்குன்னு வந்திருக்கு, கன்சிஸ்டன்ட்னு வந்திருக்கு. அடுத்தது என்னது, டு நாட் இன்டர்செக்ட். டு நாட் இன்டர்செக்ட்னா என்னென்னா டி ஆப்ஷன், 3 பிளேனுமே ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் பண்ணாது. அதாவது 3 பிளேனுமே நமக்கு வந்து பேரலலாக இருக்கும். இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். ஓகேவா, 3மே நமக்கு பேரலாக இருக்கும். ஸோ அப்போ எந்த இடத்துலையுமே இது வந்து நமக்கு இன்டர்செக்ட் பண்ணலாம். அப்போ இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது. அப்போ இதுதான் நமக்கு வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஓகேவா, ஒரு பாயிண்டில் நமக்கு இன்டர்செக்ட் ஆனாலும் அது சொல்யூஷன் இருக்குது. ஒரு லைனில் 3மே இன்டர்செக்ட் பண்ணாலும் நமக்கு சொல்யூஷன் இருக்குது. ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் இருக்குது. அதாவது 3மே நமக்கு கன்சிஸ்டன்ட். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு பேரலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு இன்கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போது நமக்கு கொஷினில் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் அதோட பிளேன்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கலாம்னா ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் பண்ணாமல் இருந்திருக்கும். ஓகேவா, அப்போ டு நாட் இன்டர்செக்ட் அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The solution of the system x plus y minus 3z is equal to minus 6 minus 7y plus 7z is equal to 7 3z equal to 9 is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். x plus y minus 3z is equal to minus 6 minus 7y plus 7z is equal to 7 3z equal to 9. சரிங்களா, 1 2 3. ஓகேவா, இதிலேருந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம டேரெக்டாக வந்து இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கிறேன். 3z is equal to 9. ஜட்டை வச்சுட்டு 3 அந்த சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ 9 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அந்த சைட் போனால் டிவிஷன் ஆகிடும். ஸோ அப்போ 9 டிவைடட் பை 3ன்னு வந்துடும். சரிங்களா, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா z is equal to 3ன்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ ஜட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ இந்த ஜட்டை கொண்டு போய் நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, சப்ஸ்டியூட் z is equal to 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ minus 7y plus 7z equal to 7 minus 7y plus 7 z ஓட வேல்யூ என்ன, 3 equal to 7 minus 7y plus 7 3s are 21 equal to 7 minus 7y equal to 21 அந்த சைட் கொண்டு போயிடும். அப்போ 7 minus 21 ஆகிடும். இப்போ minus 7y is equal to minus 14 minus நமக்கு கேன்சல் ஆகிடும். y is equal to 14 divided by 7 divide பண்ணிங்கன்னா y is equal to
2 7s are 14 இல்லையா, அப்போ y is equal to 2ன்றது நமக்கு கிடைக்குது. இப்போ y அண்ட் z வேல்யூ வந்து கிடைச்சாச்சு. ஓகேவா, இப்போ இதை கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா, சப்ஸ்டியூட் y is equal to 2 and z is equal to 3 in ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ x plus y minus 3z equal to minus 6. x plus y ஓட வேல்யூ என்ன 2 minus 3 into z ஓட வேல்யூ 3 equal to minus 6. x plus 2 minus 3 3s are 9 equal to minus 6. x 2 minus 9 வந்து minus 7 equal to minus 6. x is equal to minus 6 minus 6 plus minus 7 இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா plus 7 ஆகிடும். ஸோ அப்போ x is equal to 7 minus 6 என்னது 1. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு x y z வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, x is equal to 1ன்னு கிடச்சிருக்கு, y வந்து 2 z வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் எது பாருங்கள் 1 2 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர். Third question பாருங்க, if x minus 6 is the HCF of x squared minus 2x minus 24 and x squared minus kx minus x, then the value of k is அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இங்கே நமக்கு ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸோட HCF அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து x minus 6ன்னு கொடுத்துட்டு கேவோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ காமன் ஃபேக்டர்ன்றதால கண்டிப்பாக இந்த வேல்யூவை கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா இதோட சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் இருந்து நான் எக்ஸோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நான் வந்து p of xன்னு எடுத்துக்கிறேன். p of x is equal to x squared minus 2x minus 24. செகண்ட் ஒன் வந்து g of x x squared minus kx minus 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு என்ன காமன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, x minus 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். x is equal to plus 6ன்னு கிடைக்குமா. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நான் ஒவ்வொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போதும் அதோட சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக 0 தான் வரும். ஏன்னா இது வந்து ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட காமன் ஃபேக்டர். ஓகேவா, ஸோ வருதான்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன், எக்ஸோட வேல்யூவை 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அப்போ 6 squared minus 2 into 6 minus 24 equal to 36 minus 6 2s are 12 minus 24 36 minus 36 equal to 0. ஸோ என்ன கிடச்சிருக்கு நமக்கு சொல்யூஷனு 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ காமன் ஃபேக்டரை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும், கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம கேவோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா, இப்போ எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6 squared minus k into எக்ஸோட வேல்யூ 6 minus 6 equal to 0. 36 minus 6k minus 6 equal to 0 minus 6k 36ல 6 போச்சுன்னா plus 30 equal to 0 minus 6k 30 அந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ minus 30 ஆகிடும். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். k is equal to 30 6 அந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ 30 divided by 6 ஆகும். 1 6 are 6 5 6 are 30. அப்போ கேவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 5ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுக்காமல் டைரெக்டாகவும் போடலாம். உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து 0 கிடைக்குது அப்படின்றத நான் காமிக்கிறதுக்கு தான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எடுத்திருக்கேன். சரிங்களா, நீங்கள் டைரெக்டாக கூட எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம கே தானே தேவை. ஸோ அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நம்ம கேவோட வேல்யூ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்.